ஓகே. இப்போ W2, ஸோ W2 வந்து யாரு? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் x, 0 such that x belongs to in R. ஓகே. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? ஸோ இந்த லைன் தான், இதான் என்னுடைய W2. ஓகே, இதான் என்னுடைய W2. ஸோ இதுல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் நான் எப்படி எடுப்பேன்? x1, 0. ஓகே, சம் x2, 0. இது ரெண்டையும் திரும்ப ஆட் பண்ணா என்ன வரும்? x1 plus x2, 0 plus 0. ஓகே, அகைன் இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் திஸ். ஸோ 0 எலமெண்ட் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம செக் பண்றோம். ஸோ 0 எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே, அதே போல ஸ்கேலா மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அந்த லைன்லேயே தான் மூவ் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இது வெக்டர் ஸ்பேஸ். ஸோ வாட் அபவுட் W3? முதல்ல 0 எலமெண்ட் இருக்குதா? இருக்கு. அதே போல எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ண, இதுவும் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் தான், x, 2x. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a subspace. What can you say about this? Set of all elements x, y such that x plus y equal to 0. Actually x plus y equal to 0 னா அர்த்தம் x equal to minus y or y equal to minus x னு அர்த்தம். அப்ப இந்த y க்கு பதிலா minus x. ஆக்சுவலா இது வந்து இந்த x, xன்றது வந்து இந்த லைன்ஸ், இந்த லைனு. அதே x, minus xன்றது வந்து இந்த லைனு. ஓகே, ஸோ ஸோ இங்க இப்போ எனக்கு இப்படி போறது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ a vector space. It is also a subspace. So this is subspace. What can you say about this? Okay, this W5 வந்து சப்ஸ்பேஸா இருக்குமா? நோ சார். ஓகே, 0 எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன செக் பண்ணுங்க. இது பாசிங் த்ரூ ஆர்ஜினா, இந்த கிராஃப், இதனுடைய லைன் வந்து பாசிங் த்ரூ, இது லைன் தானே, 2x plus 3y. 0, 0, 0, 0 இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் 0 இருக்குது, இந்த பக்கம் 5. இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ 0, 0 இந்த, ஸோ இட்ஸ் நாட் அ 0. ஓகே, அதே போல இதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெக்டர் ஸ்பேஸ். அப்ப வெக்டர் ஸ்பேஸா இருக்கிறது, சப்ஸ்பேஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து அதனுடைய 0 எலமெண்ட் இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை நாம அப்படியே ஜெனரலைஸ் பண்றோம். R2ஓட சப்ஸ்பேசஸ் எல்லாம் முதல்ல யாரு சார்? யாரெல்லாம் அதனுடைய சப்ஸ்பேசஸ்? இப்படி இருந்தா அவங்க சப்ஸ்பேஸ், இப்படி இல்லை. ஸோ ஜெனரலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி சார் ஜெனரலைஸ் பண்றது? ஸோ அதை வந்து நான் நம்ம அதோட மட்டும் நான் முடிச்சிடுறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து what are all possible subspaces of R2? Okay, so all possible subspaces of R2. Subspaces R2. அதே போல நம்ம R2, R3 எல்லாத்துக்குமே பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல what are all possible. ஸோ அதுக்கு அந்த செட்டே சப்ஸ்பேஸா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து R2 அதுக்கு அதுவே சப்ஸ்பேஸ் தான். ஓகே, அடுத்து 0 element. Only the 0 element is also a subspace. Only the 0 element, 0, 0 is also a subspace. ஸோ இருக்குதுல இதான் இதனுடைய ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ். இதனுடைய பிக்கஸ்ட் சப்ஸ்பேஸ் வந்து ஓகே, லார்ஜஸ்ட் சப்ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா R2. அதுக்கு அதுவே சப்ஸ்பேஸா இருக்கும். இன்பிட்வீன்ல இருக்குது இல்லையா, அதுதான் ப்ராப்பர் சப்ஸ்பேஸ். இது ரெண்டு என்னன்னு சொல்லுவோம் நாம? இம்ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம். இம்ப்ராப்பர். ஏன்னா எல்லா வெக்டார் ஸ்பேஸுக்கும் இந்த அதுக்கு அதுவும் 0 எலமெண்ட் சப்ஸ்பேஸா இருக்கிறதும் இருக்கும். ஓகே, இட் இஸ் இம்ப்ராப்பர் சப்ஸ்பேஸ். இம்ப்ராப்பர். ஸோ அதே போல இதுவும் ஸோ இம்ப்ராப்பர் சப்ஸ்பேஸ். ஓகே, ஸோ இன்பிட்வீன்ல ஸ்பேஸ் ரெண்டா ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு டாட் வச்சுட்டோம் இல்லையா? ஸோ இங்க ஏன்னா இதனுடைய இது வந்து ஒன்லி ஒரு பாயிண்ட், இது வந்து ஃபுல் பிளேனு. அப்ப இன்பிட்வீன்ல இருக்கிறது யாருன்னா ப்ராப்பரா, அதை விட ப்ராப்பர் இதனுடைய ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கக்கூடாது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபுல் ஸ்பேஸ், இது வந்து ஒன்லி ஒன் பாயிண்ட். அப்ப இன்பிட்வீன்ல ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கு நடுவுல யார் இருக்கா? ஏன்னா யார் இருக்கா? லைன்ஸ் இருக்குது. பட் அந்த லைன்ஸ் ஓகே, அந்த லைன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஸோ ஆல் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆர்ஜின். All lines passing through origin.
Okay, so in R2, this is R2, you can take this is R2. ஸோ எந்தெந்த லைன்லாம் ஆர்ஜின் வழியா போதோ, சரி, ஸோ இந்த மாதிரி பாசிங் த்ரூ ஆர்ஜின் எல்லாமே அதனுடைய சப்ஸ்பேசஸ் தான். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. ஸோ இது ஓகே. ஸோ ஒன்லி த ஜீரோ எலமெண்ட் ஃபுல் ஸ்பேஸ், இதுதான் ஒன்லி பாசிபிலிட்டி. இதை தாண்டி வேற சப்ஸ்பேசஸ் இதுல இல்லை. ஸோ எல்லாமே பாசிங் த்ரூ ஆர்ஜினா இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ்ல இருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் திரும்ப அது அதே லைன்ல தான் இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல மற்ற ஸ்பேஸ் அதனுடைய சப்ஸ்பேசஸ், ஸோ அதை அடுத்து நம்ம என்னென்ன பேசுறது, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? பார்ப்போம். நான் நாளைக்கு வந்து இதே கூகுள் மீட்லயே நம்ம அது பழையபடி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நான் லிங்கா அனுப்புறதுக்கு எப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஆக்சுவலி லிங்க் இருங்க, ஸ்டாப் பண்ணி